Hi guys, welcome back to another video. 2018ல ஒரு மெலோட்ராமா த்ரில்லர் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஹெரிடிட்டரி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை அப்படின்னா ஹீரோயினோட குடும்பத்துல இருந்த அவங்க அம்மா, ஹீரோயினோட அம்மா வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்க இறக்கும்போது அவங்க கொஞ்சம் மனநலம், அதாவது கொஞ்சம் மென்டல் ஆகி தான் அவங்க இறந்து போனாங்க. இந்த இறப்பு, இந்த சாபம்ன்றது அவங்க குடும்பத்துக்கு அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் வந்து ஹீரோயினி, அவங்க 2 குழந்தை ஹஸ்பண்டோட இருக்காங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பெண் குழந்தையும் வந்து பையன் கார் ஓட்டிட்டு வரும்போது தலையில மோதப்பட்டு தலை துண்டாகி இறந்தும் போகுது. இதுக்கப்புறம் அவங்க இன்னும் மென்டலாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி இப்படியே அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது இந்த குழுவா உட்காந்து பேசுற ஒரு இதுல ஒரு லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட ஸ்பிரிட் நம்மளால பேச முடியும் ஆவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிட்ட பேசுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து பண்றாங்க அந்த ஆவியோட பேசுறதுக்கு. அப்படி அவங்க ஆவியோட பேசுனதுக்கு அப்புறம் இவங்களோட குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமே வருது. அது என்ன, அதுல இருந்து எப்படி அவங்கள மீண்டாங்க, அப்படி அவங்க பேசின ஆவி யாரு, உண்மையிலேயே அவங்க பொண்ணு கூட தான் அவங்க பேசினாங்களா அப்படின்றதான் அந்த ஹெரிடிட்டரியோட படம், இந்த படத்தோட கதை. ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த பரம்பரை அதாவது பரம்பரை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அது மென்ஷன் பண்ணப்படும். ஸோ அந்த படத்துல ஹீரோயினோட பேர் வந்து ஆனி அப்படின்ற கேரக்டர். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன பொம்மைகள் சிலையா செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த நோய் இருக்குல்ல, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நோய், அந்த நோய் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கப்படுது. அந்த பொண்ணும் அப்படித்தான். அப்படி ஒரு வாட்டி யார் கூடயும் சரியா, சின்ன வயசுல இருந்தே சரியா யார் கூடயும் பேசாது அந்த பொண்ணு, தனியா தான் இருக்கும். அவங்களோட அண்ணன் ஒரு வாட்டி ஒரு பார்ட்டிக்கு போகும்போது வலுக்கட்டாயமா அவங்க அம்மா அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க போய் அந்த பொண்ணு சில விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், கேக்கு ஜூஸ்ன்னு குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தனக்கு தொண்டை பெருக்கிற மாதிரி இருக்கு, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து வேகமா கார் ஓட்டிட்டு வருவான். அந்த பொண்ணு மூச்சு விட முடியலன்னு ஜன்னல் வழியா வெளியில தலையை விடும்போது அங்க அந்த போஸ்ட்ல அடிபட்டு தலை துண்டாகி இறந்து போகுது. ஸோ இவங்க அந்த பொண்ணுகிட்ட ஆவிட்ட பேசின அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த ஒரு பில்லி சூனியை வச்ச மாதிரி அந்த அபாயம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அந்த பையனை சுத்தி தான் நடந்துட்டே இருக்கு. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க இறங்குறாங்க. அவங்க அந்த பையனுக்கு உண்மையாவே பெல்யூஷனே வச்சிருக்காங்களா அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் அதுவே வந்து அவங்களுக்கு தாறுமாறா அமைஞ்சு போயிடும். இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் அந்த படம் புரியும். இந்த படத்தோட திரைக்கதையே அந்த மாதிரி இருக்கும். குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நீங்க அதை உன்னிப்பா நீங்களா சில விஷயங்களை கெஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தோட கதையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு காமிப்பாங்க. அது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா காமிப்பாங்க. அது நம்ம என்ன, எதுக்காக அதை வந்து கிளியர் பண்றாங்க, எதுக்காக அதை ஷோ பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதை எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, பரம்பரையா இவங்களோட தாத்தம் பாட்டி இவங்களோட பரம்பரை வந்து ஒரு டீமன் ஒண்ணு வந்து ப்ரே பண்ணிட்டு வர்றாங்க. அந்த டீமன் ஒரு ஆணோட உடலுக்குள்ள அந்த டீமனை செலுத்தினா தான் அது முழுமையான பிறவி அடைஞ்சு அந்த டீமன் மூலமா இவங்களோட குடும்பம் வந்து நல்லா சீரும் சிறப்பும் செமத்தியா வாழும் அப்படின்றது அவங்களோட நினைப்போ. அப்படி இவனுக்குள்ள அந்த டீமனை அவங்களால செலுத்த முடியல. அதனாலதான் இவனுக்குள்ள அந்த டீமன் எப்படியாவது செலுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டி இவங்களோட அந்த பையனை வந்து கேட்பாங்க, நான் வளர்க்குறேன் அப்படின்னு. அதனால இந்த அம்மா அந்த பாட்டி கிட்ட பையனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டீமன் ஆண் வாரிசுகளுக்குள்ள மட்டும்தான் போகும், பெண் வாரிசுகளுக்கு போகாது. அப்படி இருந்தும் சரி பெண் குழந்தைய கூட நான் வளர்க்குறேன் அப்படின்னு அவங்க கேட்கற பட்சத்துல அவங்க அந்த பெண் குழந்தைய கொடுப்பாங்க. அந்த பெண் குழந்தைக்குள்ள அவங்க அந்த டீமனை உள்ள இறக்கும் போது அது சரியான முறையில அந்த டீமன் உள்ள வந்து அவங்களுக்கு போக அப்படியாது. அந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிரும். வேற வழி இல்லாம இந்த பையனை வந்து எப்படியாவது டீமனை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை இவங்க தான் கொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிடுவாங்க அந்த பாட்டி. அந்த பாட்டியோட ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்பிரிட்ட பேசலாம்னு சொல்லுவாங்க இந்த படத்துல. ஸோ அவங்க வருவாங்க. அவங்க தான் அந்த பெண் குழந்தைய கொண்டதும் அவங்க தான். அந்த பெண் குழந்தை எப்படி இந்த படத்துல இறந்து போகும் அப்படின்னா, ஒரு ரோட்டுல போகும்போது ஒரு மான் ஒன்று விழுந்து கிடக்கு ரோட்டுல, அதுல மிதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக காரை வேற டிவைட் பண்ணும்போது தான் போஸ்ட்ல மோதுப்படும். அந்த மானை போட்டது அந்த ஒரு கிழவி தான். அந்த கிழவி போட்டு அந்த பெண்ணை அந்த குழந்தைய கொன்னுட்டு அதுக்கப்புறம்
இவங்க வா ஸ்பிரிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பிரிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட பேசலாம்னு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாங்களா. அந்த மந்திரம் யாருன்னா அந்த டீமனை இந்த பையனுக்குள்ள பூத்துறதுக்கான அந்த மந்திரம் தான். அதை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயமே நடக்கும். அது எல்லாமே நமக்கு விலாவரியா சொல்ல மாட்டாங்க. ஒரு ஷார்ட் இருக்கும், அந்த ஷார்ட்டை நம்மளா பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ கிளைமேக்ஸ் காட்சி குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் நமக்கு. எப்படின்னா அந்த பையனோட, அதாவது அவங்களோட வாரிசு, அவங்களோட அந்த டீமனை வழிபடுறவங்க எல்லாம் எப்படின்னா தலை துண்டாகி இறந்து போவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டீமனை வணங்குவாங்க. ஸோ கிளைமேக்ஸ் காட்சியில அந்த டீமன் யாரு, அந்த டீமன் இவன் கண்ணுக்கு தெரியும் பொழுது அவங்க எல்லாருமே தலை இல்லாம அதுல அந்த அந்த டீமனை வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்த பையனோட தங்கச்சி, அவங்களோட பாட்டி, அவங்களோட அம்மா அப்படின்னு. எப்படி இந்த பையனுக்கு இந்த டீமன் தெரியுது அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி நமக்கு காமிக்கப்படுது. அவங்க அம்மா இவனை கொல்ல வரும்போது இந்த பையன் ஜன்னலை உடைச்சிக்கிட்டு வெளியில வந்து கீழே விழுவான். விழுந்து போய் பார்க்கும்போது அந்த டீமன் தெரியும். அதாவது அவன் ஜன்னல் உடைச்சிட்டு வெளியில விழும்போதே அந்த பையன் இறந்து போயிடுவான். இறந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை இந்த சீன் நல்லா உத்து பார்த்தா தெரியும். அந்த பையனோட அந்த உடம்புக்குள்ள ஒரு மாதிரி ஃபிளாஷ் மாதிரி ஒரு உருவம் போய் உள்ள போகும். அதுதான் அந்த டீமன். அதுக்கப்புறம் தான் உயிர் தெழுந்து அவனுக்கு எல்லாமே கண்ணுல தெரியும். ஸோ இதுதான் இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்க நல்லா உத்து உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் புரியும். நான் சொன்னேன் 10,000த்துல ஒருத்தவங்களுக்கு தான் இந்த கதையும் இந்த கதையோட ஸ்டோரியும் நமக்கு புரியும். இது வந்து ஆஹா ஓஹோ மிரட்டுதுப்பா படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாரர் மூவி இல்லை. படம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ரன் ஆகும். சுமாரா ஒரு மணி நேரம் 40 நிமிஷம். இந்த படம் ஒரு நார்மலான ஒரு மெலட்ராமா கேட்டகிரியில ஒரு சின்னனா ஒரு த்ரில்லர் இருக்க படமா தான் போகும். கடைசி ஒரு 20 நிமிஷத்துல தான் இந்த கதை எல்லாமே அது நமக்கு டேர்ன் ஆகும். அந்த 20 நிமிஷம் காட்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட கதையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் சொன்னதுதான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்க போய் டெஃபினட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லாத ஒரு மெலோட்ராமா கேட்டகரியில சின்னனா ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா டெஃபினட்டா பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல படம். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 7.5 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஸ்டோரி லைன் ஆஃப் ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்த்த பட்சத்தில். ஸோ நீங்களும் இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்க. புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு போய் பாருங்க. டெஃபினட்டாக உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியும். 99% வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கணும். அது வரைக்கும்